ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம யோகாசனங்களும் முத்திரைகளும் அப்படின்னு அந்த வகையில் ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளாக பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கால் நரம்புகள், கால் நரம்பு மண்டலங்கள், குதிங்கால் வலி, பாத எரிச்சல் இல்லாமல் இருக்கணும். நரம்பு மண்டலம் நன்றாக இயங்கினா தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்போ கால் நரம்பு மண்டலங்களை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய யோகாசனங்கள், அதற்குரிய முத்திரைகள். இன்றைக்கு நிறைய நபர்கள் தூக்கத்தில் சில பேர் தூங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கெண்டைக்கால் தசை மேலே இழுத்துரும். 2 நாட்கள் கால் ஊனியே நடக்க முடியாது. அந்த மாதிரி நரம்பு பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி நிரந்தரமான நல்ல தீர்வை கொடுக்கும். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய நபர்களுக்கு மனச்சோர்வு அதிகமாக இருக்கின்றது, தன்னம்பிக்கை இல்லாத நிலை இருக்கின்றது. அப்போ இந்த உடல் மனச்சோர்வும் தன்னம்பிக்கையும் குறையும் பொழுது நரம்பு மண்டலத்தினுடைய இயக்கம் சரியாக இருக்காது. யாருடைய உடலில் நரம்பு மண்டலம் திடமாக இயங்குகின்றதோ அவர்கள் தான் உற்சாகமாகவும் தன்னம்பிக்கையுடனும் வாழ முடியும். உடலுக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த உடல் ஆரோக்கியம் மனதை சார்ந்தது. மனதில் எழுகின்ற நல்ல எண்ணங்கள் தான் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். யோகக்கலைகளும் முத்திரைகளும் தியானமும் மட்டுமே உடலையும் மனதையும் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவோடு இணைத்து உள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தியை ஒவ்வொரு நரம்பு மண்டலங்களுக்கும் நன்றாக அந்த பிராணாற்றல் பெற்று நரம்பு மண்டலமும் நன்றாக இயங்கும், மனமும் நன்றாக இருக்கும், உடல் உள்ளுறுப்புகளும் நன்றாக இருக்கும். இளம் வயதிலேயே நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை எடுத்துட்டோம் அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இப்போ மாணவ செல்வங்களுக்கே நிறைய பேர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே மாணவ பருவத்திலே நர்வ்ஸ் வீக்னஸ் மாத்திரை சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி நிலையே வரக்கூடாது. கீரை வகைகள், பழ வகைகள், யோகாசனங்கள், முத்திரைகள், உடலுக்கு சரியான ஓய்வு, நல்ல எண்ணம், இது இருந்தாலே போதும் நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய 10 வயதில் இருக்கக்கூடிய இந்த புத்துணர்ச்சி 100 வயது வரைக்கும் இருக்கும் நீங்கள் யோகாசனங்களை தொடர்ந்து பயிற்சி செய்தால். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் துவிபாத விருஷ்டிராசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. யோகாசனங்களை நிதானமாக மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணணும். இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த ஆசன நிலை எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். கால்கள் இந்த மாதிரி நல்லா கட்டிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை 2 கையினால் 2 கால்களை பிடிச்சிக்கோங்க. கழுத்து லைட்டாக மேலே பார்த்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. அபான முத்திரை, நடுவரல் மோதிரவரல் என்னோட மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. உடலில் தசவாயுக்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுமண முத்திரை. கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். உடல் முழுக்க நரம்பு மண்டலங்களுக்கு இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நர்வ்ஸ் வீக்னஸ் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருணமுத்திரை, சுண்டு விரல், பெருவரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முஷ்டி முத்திரை. எல்லா விரலும் அடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே மோதிர விரலில் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
நர்வ்ஸ் வீக்னஸ் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. அபான முத்திரை, நடுவிரல் மோதிர விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். தசவாயுக்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுமண முத்திரை கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரணமுத்திரை, சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முஷ்டி முத்திரை 4 விரலை மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். உடல் முழுக்க எல்லா நரம்பு மண்டலங்களுக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நரம்பு மண்டலங்கள் இந்த முதிரையின் மூலமாக திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. அபான முத்திரை, நடுவிரல் மோதிர விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சுமண முத்திரை கை அப்படி மாற்றிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வரணமுத்திரை, சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முஷ்டி முத்திரை கட்டை விரல் வெளியே வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்முத்திரையை வச்சுக்கோங்க. கண்களை மூடி 2 நாசுவலியும் மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ உங்கள் மனது அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதியிலே 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிந்தவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
மிக நல்ல பலன் கிடைக்கும். நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்கும். கால் நரம்பு மண்டலங்கள், தொடை நரம்பு மண்டலங்கள் மிக சிறப்பாக இயங்கும். அதே மாதிரி இரவு தூங்கும் பொழுது அந்த கெண்டைக்கால் தசை ஏறுவது அந்த மாதிரி நிலை ஏற்படாது. சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். குறிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளி பருவத்திலேயே இந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுங்கள். வளர்ந்து வருகின்ற காலகட்டங்களில் நரம்பு மண்டலங்களுடைய இயக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.